இளம் பெண்கள் இந்த சுகர் டாடிகள் விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாடுகள் இருக்க உங்களுக்கு தெரியும் சுகர் மாமா சுகர் டேடி, அதாவது வயது அதிகமாக இருக்கின்ற ஒரு ஆடவர் அல்லது ஒரு ஆண், வயது முதிர்ந்தவர், அதே போல வயது முதிர்ந்த பெண்மணி. இசிடி நடத்துகின்ற குழந்தைகள் காப்பகம் தொடர்பான அந்த முறைப்பாடை இப்ப நீங்கள் முதல் சந்திக்கிறீங்க. அங்கே வயது வந்த பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லியும் அந்த பெண் பிள்ளைகளோடு நடந்த சில பிஹேவியர் என்று சொல்லுவோம், அந்த பிஹேவியர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக முறைப்பாடு கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் பாருங்கம்மா இதெல்லாம் என்ன பாருங்க அதை யூஸ் பண்றதுல நம்ம காசு லட்சுமி இல்ல லட்சுமி காசு அதுல லட்சுமி அவங்களுக்கு லட்சுமியா தெரியுதா? நாங்க சரியா வந்து இங்க 12 மணிக்கு 11:45 வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க திரும்ப வந்தோம். என்ன சொல்றது, யாழ்ப்பாணத்தை என்னட்டு தாங்கன்னு தான் சொல்றேன். பிரசிடென்ட் நெச்சா தரலாம அவர் நெச்சா ஒரே சூழல் செய்யலாம். ஒரு 1 மந்த் நான் முதல் அவர் டிபாசிட் பண்றேன் விருப்பம், அவருக்கு ஒரு 5 கோடி டிபாசிட் பண்றேன் கவர்மெண்ட். நான் இப்படி ஒரு தடவையும் நான் கவலைப்படையில்லை. என்ன போட்டு தாக்குவோன்படி நாட்களுக்கு இது இந்த பாவம் எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் குறை சொல்ல போறையில் அரசாங்கத்துக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் இன்றைக்கும் அரசாங்கம் என்னதை வேண்டாலும் ஹெல்ப் பண்ண தயாராக தான் இருக்கிறேன். தியாகியின் திருவிளையாடல்கள் அம்பலத்திற்கு வர தியாகி அரசியலில் இருந்து ஒதுங்கவில்லை, மேல் பிரவேசத்திற்கு தயாராகின்றார். ஒரு ஸ்டெண்ட் அடித்துள்ளார். தற்காலிகமான ஓய்வு எடுக்கிறேன், நிரந்தரமா என்று காலம்தான் முடிவு செய்யும் என ஜூன் 10 அறிவித்து உதவி வழங்குவதை நிறுத்தியுள்ளார். இது தன்னை நியாயப்படுத்துவதற்கு வாமதேவன் தியாகேந்திரன் அடித்த அந்தர்பெல்டி. இவ்வாறு செய்தால் தனக்கு ஆதரவான ஒரு அலையை தன்னுடைய உதவி வேண்டும் என்று கேட்பவர்கள் எழுப்புவார்கள் என தியாகேந்திரன் கருதி இருக்கலாம். மேலும் அவரால் வளர்க்கப்பட்ட யூடியூபர்ஸ் மற்றும் சமூக வலைத்தள பிரகிருதிகள் அவருக்காக குரல் கொடுப்பார்கள். அதன் மூலம் ரீஎன்ட்ரி ஆகலாம் என பார்க்கின்றார். ஆனால் அது அவ்வளவாக வாய்க்கவில்லை. தமன்னா இந்திரன் கோஷ்டியையே மூடி கட்டி கொண்டு போக வைத்தது ஜாழ்ப்பாணம். தியாகி எல்லாம் மீட்டரே கிடையாது. ஆனாலும் தியாகி இன்னும் ஒரு முயற்சி எடுப்பார். மக்களுக்கு தன்னுடைய உதவி தேவைப்படுகின்றது, மக்கள் கேட்கிறார்கள் என்று ஒரு ரீலோடு இன்னும் ஒரு என்ட்ரிக்கு இடம் இருக்கிறது. இப்படி கதைக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு 2 பேருக்கு ஒரு ஆளு குடுங்க பம்பொழினால் இருந்து கேட்கிறீங்களே எத்தனையோ சில பேர் என்று கேள்விப்பட்டு நான் கொமெண்ட்ஸல் வாய்க்கிறதும் இல்லை. எனக்கு போடவும் தெரியா பார்க்கவும் தெரியா, நான் கேட்க மாட்டேன். அந்த அப்படி ஒரு 2 பேருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட குடும்பத்துக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கும், உங்களோட குடும்பத்துக்கு தான் அது கடைசியில வந்து சேரும். தயவு செய்து நான் அதைத்தான் கேட்கிறேன். நீங்களும் என்ன போல குடும்பம். நான் வேணுமென்று செய்யல, இந்த திரும்பவும் சொல்றேன், வேணுமென்று செய்யல 4 பேருக்கு உணர்த்துறதுக்காக சொன்னேன். இதுல பிரயோசனம் இல்லை. இது ஒரு பேப்பர் தான். அதை நாங்கள் யூஸ் பண்ணணும். அதை எடுத்து அதை தகுந்த முறையில பயன்படுத்தினா எத்தனையோ விதமான நன்மைகள் கிடைக்கும். உதவி வழங்குகிறேன் என்ற பெயரில் அண்மை காலமாக பணத்தை விட்டறிந்து வரும் தியாகி என அறியப்பட்ட 74 வயதான வாமதேவன் தியாகேந்திரன் ஜாழ்ப்பாணத்தை தன்னிடம் தந்தால் ரணில் விக்ரமசிங்கவை தான் ஆதரிப்பேன் என்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு 10 கோடி வழங்குவதாகவும் தெரிவித்து வருகின்றார். கடைசியா என்ன சொல்றது, யாழ்ப்பாணத்தை என்னட்டு தாங்கன்னு தான் சொல்றேன். பிரசிடென்ட் நெச்சா தரலாம அவர் நெச்சா ஒரே சூழல் செய்யலாம். ஒரு 1 மந்த் நான் முதல் அவர் டிபாசிட் பண்றேன் விருப்பம், அவருக்கு ஒரு 5 கோடி டிபாசிட் பண்றேன் கவர்மெண்ட். என்கிட்ட யாழ்ப்பாணம் தான் 5 இல்ல 10 நான் சொல்லிட்டேன். யாழ்ப்பாணத்தை தர சொல்லிட்டேன். ரணில் வாராரு இல்லைங்க தெரியுமா உங்களுக்கு? 24ஆம் தேதி வாராரு. நேற்று தான் காய்ச்சி, நேற்று தான் சொன்னவர் 24ஆம் தேதி வாராரு. வந்து என்ன செய்யறது, எனக்கு தர வேண்டியது தந்தாரண்டா நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். மதியாதார் முத்தம் மிதிக்க மாட்டேன் என்றவர் ரணில் விக்ரமசிங்க தன்னை வந்து சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்து வருகின்றார். அண்மையில் சிறிது காலமாக பிரபல்யம் அடைந்து வரும் திடீரென முளைத்துள்ள இந்த தியாகி யார்? இவருக்கான நிதி எங்கிருந்து வருகின்றது? ஏன் இந்த நிதியை இவர் இவ்வாறு செலவு செய்கின்றார்? தியாகி ஜாழ்ப்பாணம் நல்லூரடியை பூர்வீகமாக கொண்டவர். இவர்கள் ஜாழ் மேட்டுக்குடியினர். தியாகியின் தாயார் சொர்ணாம்பிகை. இவர் முன்னாள் ஜாழ்ப்பாண சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனின் ஒன்றுவிட்ட சகோதரி. அதாவது யோகேஸ்வரனின் தந்தை மருத்துவர் AS வெற்றிவேலுவின் சகோதரன்
புகழ்பெற்ற சட்டத்திரணி AS நவரத்னத்தின் 5 பெண் பிள்ளைகளுள் ஒருவர். தியாகேந்திரனுக்கு ஜோகேஸ்வரன் மாமா முறை. தியாகேந்திரன் இனப்பிரச்சினை பூதாகரமாவதற்கு முன்பே சுவிஸில் குடும்பத்துடன் குடியேறிவிட்டார். இவருடைய மனைவி நந்தினி தியாகேந்திரன். இவருக்கு 2 பெண் பிள்ளைகள், நிலாயினி, தக்ஷாயினி ஆகிய இருவரும் மருத்துவர்களாக உள்ளனர். நிலாயினி அறக்கட்டளை ஒன்றை நடத்துகின்றார். தக்ஷாயினி மருத்துவ நிலையம் ஒன்றை இயக்குகின்றார் மற்றும் மகன் அர்ஜுனா கெனன் நிறுவனத்தில் விற்பனை மேலாளராக உள்ளார். இக்குடும்பத்தினர் சுவிஸில் தமிழ் சமூகத்தோடு ஒன்றியிருப்பதாக தெரியவில்லை. அவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நியதியும் இல்லை. அவர்கள் கண்ணியமானவர்களாக அந்நாட்டோடு இணைந்து வாழ்பவர்களாகவே உள்ளனர். ஆனால் இவருடைய மகன் அர்ஜுனா தியாகேந்திரனின் திருமணத்தின் போது கொழும்பில் ஒரு சீதன வீட்டை கேட்டு துன்புறுத்தி இறுதியில் அத்திருமணம் முறிந்தது கிளைக்கதை. தியாகேந்திரன் 2000ஆம் ஆண்டு சமாதானியாக இலங்கைக்கு திரும்பி வாழ்கின்றார். தியாகேந்திரன் கோடிக்கணக்கில் உதவி வழங்குவது பாராட்டுக்குரியதுதான். இவருக்கு இவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் எங்கிருந்து வருகின்றது என்பதும், ஏன் இதனை இப்படி வழங்குகிறார் என்பதும் சமூக அக்கறையுடைய ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டிய கேள்வி. தியாகேந்திரனுக்கு சட்டப்படி பணம் வருகிறதோ சட்ட விரோதமாக வருகின்றதோ என்பதற்கு அப்பால் அவற்றை ஏன் அவர் விசுக்குகிறார் என்பதை அறிந்தால் பல கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கலாம். அவ்வாறான ஒரு விளக்கம் தன்னை எம்ஜிஆர் ரசிகனாக காணும் அவர் அவ்வாறான கோமாளித்தனங்களை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார். இவ்வாறு அள்ளி கொடுப்பதால் தன்னை ஒரு கொடை வள்ளல் என உலகம் போற்றும் என நினைக்கலாம். அவருக்கு 74 வயதாகிவிட்டது. பிள்ளைகளும் நல்ல நிலைக்கு வந்துவிட்டனர். இருக்கிறதை வாரி கொடுத்து பெயரெடுக்க எண்ணி இருக்கலாம். இந்த மனநிலை வருவது மிக குறைவு. பணத்தை வைத்திருப்பவர்கள் எப்பவும் அதனை மேலும் மேலும் சேர்க்கவே முனைவார்கள். அந்த வகையில் தியாகேந்திரன் வித்தியாசமானவர். மற்றொரு விளக்கம், தன்னை கொடையாளியாக அறிமுகப்படுத்தி ஒரு அரசியல்வாதியாவது பிரித்தானியாவில் இருந்து ஊருக்கு சென்ற தொழிலதிபர் கணேஷ் வேலாயுதம், நெதர்லாந்தில் இருந்து ஊருக்கு சென்றுள்ள IPC பாஸ்கரன் வரிசையில் தியாகேந்திரனுக்கும் ஒரு முதலமைச்சர் கனவு இருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களிடம் இருக்கின்ற அரசியல் விழிப்புணர்வால் அவர்கள் தனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை கணக்கு பார்க்க தெரியாத முட்டாள் அல்ல தியாகேந்திரன். ஏற்கனவே தேர்தலில் நின்று மண்கவிய அனுபவம் அவருக்கு உண்டு. அதனால் தான் தேர்தலில் நின்று கஷ்டப்படாமல் யாழ்ப்பாணத்தை கேட்கின்றார். மிக தெளிவாக ஆளுநர் பதவியை கேட்கின்றார். போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் வந்து ஆண்ட யாழ்ப்பாணத்தை சுவிஸில் இருந்து வந்த தான் ஏன் ஆள முடியாது என்று நினைக்கிறார் போலும். அவர் TCT சூப்பர் மார்க்கெட் லெவலுக்கு யாழ்ப்பாணத்தை கொண்டிருக்கலாம் என நினைக்கிறாரா, அல்லது தனது திருகுதாளங்களை தொடர அது வசதியாக இருக்கும் என நினைக்கின்றாரா? அடுத்த விளக்கம், பணத்தை தேக்கி வைக்காமல் அதனை பாய விடுவதன் மூலமே மேலும் பணத்தை சம்பாதிக்க முடியும். அறக்கட்டளைகள் மூலமாக கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் பல நடவடிக்கைகள் உலகம் பூராகவும் நடக்கின்றது. ஆனால் மேற்கு நாடுகளில் இந்த பண பரிவர்த்தனை முறைகளுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சட்டங்களை உச்சுவதற்காக உண்டியல் என்ற பண மாற்று முறையூடாக கருப்பு பணத்தை அறக்கட்டளைகளுக்கு அனுப்பி வைப்பார்கள். The Court of Paris is investigating Lycomobile, a network of trading companies and front companies operating in the La Chapelle district of Paris, for laundering 17 million euros over 7 months. அதில் 10 வீதத்தை அவர்கள் தங்களுக்கு பெற்றுக்கொண்டு மிகுதி 90 வீதத்தை பணம் அனுப்பியவர் தருகின்ற வங்கி கணக்கில் வைப்பிலிட வேண்டும். இதன்படி 10 கோடி பரிவர்த்தனை இடம்பெற்றால் உண்டியலில் பெற்று வங்கியில் வைப்பிலிட 1 கோடி கிடைக்கும். இவ்வாறான நடவடிக்கையில் உலகின் பல பாகங்களிலும் உள்ள தமிழர்கள் மத்தியில் ஒரு ரகசிய வலைப்பின்னல் இருப்பதாகவும் அவ்வாறான வலைப்பின்னல் உள்ளவர்களுக்கு தான் சிலரை அறிமுகப்படுத்தியதாக சுவிட்சர்லாந்தில் வாழும் போராட்ட அமைப்பொன்றின் முன்னாள் உறுப்பினர் தேசம் நெட்டிற்கு தெரிவித்தார். Criminals use these companies to hide their illicit funds and assets, and the anonymity provided by these companies makes it difficult for authorities to trace the money and identify the individuals involved in the illegal activities. It is important to introduce stricter regulations and transparency requirements for shell companies to prevent the misuse of these entities. தியாகேந்திரன் தான் எவ்வளவு பணத்தை மக்களுக்கு கொடுத்தார் என்பதையோ பணம் எங்கிருந்து வருகின்றது என்பதையோ குறிப்பாக சொல்லவில்லை. தன்னுடைய சொந்த பணம், தனது பென்ஷன் பணம், தான் கார்களை பழுது பார்த்து ஏற்றுமதி செய்வதன் மூலம் கிடைக்கும் பணம் என்று சொல்கிறாரே அல்லாமல்
அதற்கு எவ்வித ஆதாரங்களும் இல்லை. இவர் தன்னுடைய வீட்டில் நிற்கும் கார்களை காட்டுகின்றார். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் பென்ஸ் மாடலில் வந்த அத்தனை கார்களும் அருங்காட்சியகம் போல உள்ளது. அவரிடம் உள்ள சொத்துக்கள் தியாகேந்திரனிடம் உள்ளதா தெரியவில்லை. ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கும் தியாகேந்திரன் பல வேலை திட்டங்களை செய்துள்ளார். தியாகேந்திரன் ராணுவத்துடன் இணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுத்ததால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தியாகேந்திரனிடமிருந்து சற்று தள்ளியே நிற்கின்றது. ஆனால் மணிவண்ணன் கோஷ்டி இன்னமும் ஒட்டுறவாகவே உள்ளது. ஆரிய குலத்தை ஒரு சுற்றுலா புள்ளியாக்கியது தியாகேந்திரனின் உதவி திட்டம்தான். மணிவண்ணன் மேஜராக இருந்தும் அப்பதவியை பயன்படுத்தி எதையும் சாதித்ததாக தெரியவில்லை. தியாகேந்திரன் தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்தவும் ஒரு பிரபலமாக ஆவதையும் விரும்புகின்றார். அதில் எந்த தவறும் கிடையாது. அதற்காக சட்டபூர்வமான பணமோ சட்டத்துக்கு புறம்பான பணமோ அதனை மக்களுக்கு வழங்கி இருக்கின்றார். ஆனால் மத்தியில் ஒரு பழமொழி உண்டு, வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று. இன்றைய சூழலில் சந்தை பொருளாதார சூழலில் எல்லாமே சந்தைக்கு வந்துவிட்டது. அறக்கட்டளைகளும் அப்படித்தான். ஆனால் தியாகேந்திரன் உதவி கேட்பவர்களை தனக்கு கீழானவர்களாக ஆட்டுவிப்பது, நலிந்தவர்களை, நடக்க முடியாத வயதானவர்களை, நோய்வாய்ப்பட்டவர்களை, உடல் ஊனமுற்றவர்களை அவர்களது தனித்துவத்தை ஏறு மிதிக்கும் வகையில் எவ்வித முன்னேற்பாடுகளும் இன்றி தனது இடத்திற்கு வரவழைத்து நெரிசல் படவிட்டு காத்திருக்க வைத்து இவ்வாறு நடந்து கொள்வது ஒரு சமூக அக்கறையுடையவர் செய்யும் சேவை கிடையாது. தியாகேந்திரன் காசை நிலத்தில் போட்டு மிதித்தது ஒன்றும் பெரிய குற்றமாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த காசை மிதித்ததன் மூலம் அதனை வேண்ட வந்த சமூகத்தின் நலிந்த மக்களை போட்டு மிதித்துள்ளார். அந்த மக்களை கேவலப்படுத்தியுள்ளார். அதை யூஸ் பண்றதுல காசு லட்சுமி இல்ல லட்சுமி காசு காசு அதுல லட்சுமி உங்களுக்கு லட்சுமியா தெரியுதா? ஜாழ் மேட்டுக்குடியில் இருந்து புலம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டில் வாழும் தம்பதிகளுக்கு பிறந்து கல்வியிலும் முன்னேற்றம் கண்டு வாழுகின்ற இவருடைய பிள்ளைகள் பொருளாதார ரீதியில் மேல்நிலையில் இருப்பது ஆச்சரியமல்ல. இவர்களை காட்டிலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேல்நிலையில் உள்ள பலரை தமிழ் சமூகம் கண்டுள்ளது. இலங்கையிலேயே இந்நிலையில் இருப்பவர்கள் இன்னமும் இலைமறைகாயாக வாழ்கின்றனர். சிறந்த பெறுபேறு பெற்றவர்களையும் பல்கலைக்கழக பட்டதாரிகளையும் அவர்களுடைய சுயமரியாதையை மிதிக்கும் வகையில் கேவலப்படுத்துவது அழகல்ல. வடக்கு கிழக்கில் பல கொடையாளிகள் தொண்டு நிறுவனங்கள் கோடிக்கணக்கான உதவிகளை நாளாந்தம் எங்கோ ஒரு மூலையில் மேற்கொண்டு வருகின்றன. அவற்றை இன்னமும் வினைத்திறனோடும் சீரான முறையிலும் மேற்கொள்ள வேண்டும் என்ற விமர்சனங்கள் வருகின்ற போது தியாகேந்திரனின் டிசிடி நடவடிக்கைகள் காலனித்துவ கால பிரபுக்கள் அடிமைகளுக்கு உதவி வழங்குவது போன்ற தோற்றப்பாட்டையே கொடுக்கின்றது. மேற்குலக நாகரிகத்தால் வளர்ந்த தியாகேந்திரனின் பிள்ளைகள் அவருக்கு இவற்றை சுட்டிக்காட்டவில்லையா என்பது ஆச்சரியமானது. சரியா, நான் நார்மலா இப்படியான கொடுக்குறேன் இல்ல. இப்போ ஏ லெவலில் இந்த ரிசல்ட்ஸ் இனி அப்போ யூனி கிடைக்கும். என்னோட இந்த ஆஃபீஸில் எல்லாம் யூனிட் பட்டு எல்லாம் வேலை செய்கிறாரு. எல்லாம் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட். கடைக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு ஆஃபீஸுக்கு வேலையை போடுறது கொஞ்சம் ஒழுங்கா நீங்கள் எடுத்து போட்டு ரிசல்ட்ஸ் வர மட்டும் கொஞ்சம் நாலு வேலை செய்யலாம், பழகிடலாம். எல்லாம் கதைக்க நினைக்கிறேன். வேலை ஆஃபீஸை பார்க்க போறியா? வந்து பார்ப்போம். நீங்க 3 இருந்தா யூனிவர்சிட்டிக்கு ஒரு நாளும் போற கிடையாது. இந்த வேலை அவங்க கிராஜுவேட், எல்லாரும் கிராஜுவேட் தான். சுகர் கிராஜுவேட் தான். நீங்களும் மார்க்ஸ் கிராஜுவேட். என்ன அவளை எச்என்டி ஆசை நீங்க அங்க விஷ் பண்ணுங்க. நாங்க டோக்கன் கொண்டா உங்களை விடுவினம் தந்தீங்க. இது பேருக்கு சும்மா படம் உங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற உங்கள்ட்ட ஆசீர்வாதம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தியாகேந்திரன் நடத்திய சிறுவர் இல்லம் 2016ஆம் ஆண்டில் விசாரணைகளின் பின் மூடப்பட்டதும் இந்த விடயம் மூடி மறைக்கப்பட்டதும் பலருக்கு தெரியாது. தெரிந்த பலரும் அரசியல்வாதிகளும் அதனை கண்டுகொள்வதில்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தமிழ் தேசிய முன்னணி, தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் போன்றவர்கள் நக்கினார் நாவிழந்தார் என அச்சிறுமிகள் இல்லம் மூடப்பட்ட விடயத்தில் மௌனமாக உள்ளனர். இலங்கை விமானப்படை விமானத்தை பார்வையிட சென்ற மாணவிகளை பெற்றார் கூட்டிக் கொடுப்பதாக கூக்குரலிட்ட செல்வராஜா கஜேந்திரன் இனி இலங்கை ராணுவத்தோடு இணைந்து கொடை செய்யும் தியாகேந்திரனின் திருவிளையாடல்கள் பற்றி மௌனமாகவே உள்ளார். இவ்வளவு தியாகங்கள் நடந்த பிறகு ரோச மானம் இல்லாமல், ஒரு அடிப்படை சிந்தனை இல்லாமல் நாங்கள் அந்த இடத்துக்கு செல்கிறோம் என்று சொன்னால் பெத்த பிள்ளையை கூட்டி கொடுக்கிற செயல்பாடு, கட்டிய மனைவியை கூட்டி கொடுக்கிற செயல்பாட்டை எங்களுடைய இனம் செய்ய வலிக்கிடுகிறதா என்கின்ற
யூடியூபர்ஸ் தியாகேந்திரன் வானத்திலிருந்து குறித்த வள்ளல் என்ற போர்வையில் கதை அளக்கின்றனர். இது பற்றி பயிற்சி பெற்ற மனித உரிமை காப்பாளர் செயற்பாட்டாளர் த கிருஷ்ணன் தேசம் நெட்டிற்கு வழங்கிய பேட்டி. டிசிடி நடத்துகின்ற குழந்தைகள் காப்பகம் தொடர்பான அந்த முறைப்பாடை இப்ப நீங்கள் முதல் சந்திக்கிறீங்க? ஏற்கனவே நான் மனித உரிமை பாதுகாவலர் மற்றும் செயல்பாட்டாளராக இருக்கின்ற வகையில நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கிற சிறுவர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் தொடர்பாக விவரங்களை எங்களுக்கு வருவது கூட. அந்த வகையில தியாகி ஐயாவனுடைய சிறுவர் இல்லம் என்று சொல்லி இருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டாங்க. ஆனால் அது மூடப்பட்டிருந்தது. எதற்காக மூடப்பட்டது, என்னதுக்காக மூடப்பட்டது என்பது உண்மையிலேயே சரியான விடயங்கள் அறிய முடியவில்லை. இருப்பினும் தற்சமயம் இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற நேரம் தான் சிலர் அந்த விடயம் தொடர்பாக மீண்டும் கேள்விகளை எழுப்ப தொடங்கினார்கள். இந்த டிசிடி சிறுவர் இல்லம் என்ன நடந்தது என்று சொல்லி. அந்த வகையிலே நானும் அது சம்பந்தமாக சில தேடல்களை செய்தேன். முறைகேடுகள் நடந்ததாகவும் சில துஷ்பிரயோகங்கள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக நான் வினாவிய போது சில குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டது. எனக்கு உண்மையில முழுதாக அதை நிரூபிக்க தெரியவில்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு சிறுவர் இல்லத்தை மூடுவது என்பது சாதாரண விடயம் கிடையாது. ஒன்றோ நிர்வாகம் தாங்களாக அதை மூடியிருக்கணும், தங்களால முன்னெடுக்க முடியாத என்ற அடிப்படையில் மூடியிருக்க வேண்டும். இல்லை என்று சொல்லி சொன்னால் அரசாங்கம் அங்கே உள்ள பிரச்சனைகள் காரணமாக அதை மூடுவதற்கான கட்டளையை வழங்கி மூடியிருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு செய்தி ஒன்றுதான் உலாவிக் கொண்டிருக்கிறது. என்று கேட்டால் அங்கே சில பிரச்சனைகள் நடந்ததாக கூறி அந்த பிரச்சனைகளின் அடிப்படையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் விசாரணையின் முடிவில் அது மூடப்பட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு. ஆனால் என்னால் அதை 100% உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. என்று சொன்னால் அது சம்பந்தமான முழு விவரங்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக என்ன சம்பவங்கள் நடந்ததாக நீங்க அறிந்து கொண்டீர்கள்? எங்களுக்கு முழுசாக நாங்கள் இதுல சரியான முடிவுகள் கிடைக்கிறதுக்கு முதல் கூறுவது நல்லதில்லை. இருந்தாலும் நான் கூறுகிறேன் என்று சொன்னால் அங்கே வயது வந்த பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லியும் அந்த பெண் பிள்ளைகள் நடந்த சில நாங்கள் பிஹேவியர் என்று சொல்லுவோம். அந்த பிஹேவியர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக முறைப்பாடு கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில நாங்கள் சொல்வதாக இருந்தால் சிறுவர் பெண்கள் நன்னடத்தை திணைக்களம் தான் அதுக்கு பொறுப்பு, மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு திணைக்களமாக இருக்கிறது சிறுவர் பெண்கள் நன்னடத்தை திணைக்களம். அந்த திணைக்களமும் மற்றது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அவ்வாறான சம்பந்தமான ஒரு 3-4 திணைக்களங்கள் இருக்கிறது. அவை எல்லோரும் சேர்ந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைத்ததாகவும் அந்த விசாரணை கமிஷன் முடிவில் அது மூடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இது தொடர்பாக நான் ஒரு சில அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த காலப்பகுதி என்றது கிட்டத்தட்ட 2015-16 ஆண்டு காலப்பகுதியில் அது மூடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்த அதிகாரியை தற்போது அந்த இடத்துல இல்லை. எல்லா அதிகாரிகளையும் சரியாக தொடர்பு கொள்ள முடியல. இருந்தாலும் ஒரு சில அதிகாரிகளை விடாது நான் தொடர்பு கொண்டு சம்பந்தமாக கேட்டபோது குற்றச்சாட்டு இருக்கின்ற விடயத்தை சொன்னார்கள். ஆனால் உறுதிப்படுத்துவதற்குரிய போதிய ஆவணங்களை நாங்கள் கேட்டுக்கின்றோம். கிடைத்தால் நிச்சயமாக அதை எவராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் வெளிப்படுத்துவோம். இச்சிறுவர் இல்லத்தில் இருந்த 11 வயது சிறுமிகளை தியாகேந்திரன் நான் அப்பா ஸ்தானத்தில் உள்ளவர், அப்பா மாதிரி என்ற தோரணையில் அணைப்பது, மடியில் இருத்துவது, முத்தமிடுவது போன்ற சிலுமிசங்களை மேற்கொண்டதால் சிறுமிகள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தற்கொலைக்கு முயற்சித்துள்ளனர். இக்குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னரேயே தியாகி அறக்கட்டளையால் நடாத்தி வரப்பட்ட இல்லம் மூடப்பட்டுள்ளது. வாமதேவன் தியாகேந்திரனுக்கு ஒன்றுவிட்ட சகோதரர் உள்ளார். தியாகேந்திரனின் தாய் சொர்ணாம்பிகையின் சகோதரி ஜோகசோதியின் மகன் குடுமி ஜெயா என்ற வே ஜெயந்திரன். இவரும் இளம் பெண்களை வளைத்து போட்டு திருமணம் செய்தும் செய்யாமலும் கைகழுவி விடுபவர். இவர் இதற்கு முன் திருமணம் செய்த கூடி வாழும் பெண்களும் இவரை காட்டிலும் 30 வயது வரை குறைந்தவர்கள். அப்படி வாழும் போதே இவர் வீட்டிற்கு வேலைக்கு வந்த சிறுமிகளை அணைப்பது, மடியில் இருத்துவது என்று போய் கட்டிலுக்கும் கூட்டிச் சென்றதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது. ஒன்றுவிட்ட சகோதரர்களாக இருந்தாலும் இரு சகோதரர்களுக்கும் இடையே மிக நெருங்கிய ஒற்றுமைகள் உண்டு. பிரபஞ்சம் தேடுவது, சுய புலம்பல், இளம் பெண்கள் மீதான பரிவு, கனிவு, அரசியல் நாட்டம் என்று பல ஒற்றுமைகள். இருவரது முகநூல் பக்கத்திலுமே தங்களை நியாயப்படுத்துகின்ற வாசகங்களை, குறிப்புகளை பதிவிட்டிருப்பார்கள். குடுமி ஜெயா என்ற ஜெயந்திரன் தற்போது சயித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். காம விடுதி என அறியப்பட்ட ஜெயந்திரனின் லக்ஸ் ஹோட்டல் ஐக்கிய மக்கள் கட்சியின் அலுவலகமாக திறந்து வைக்கப்பட்ட போது அதில் வாமதேவன் தியாகேந்திரனையும் காணலாம். ஒரு காலத்தில் தமிழர்களின் கலாச்சார தலைநகரம் என்று அறியப்பட்ட, கல்வியின் மகுடம் என்று அறியப்பட்ட யாழ்ப்பாணத்தில் தற்போது ஹோட்டலியர்கள் புகுந்து அதனை அந்தப்புறமாகவும் மது மாது போதை களியாட்ட கொட்டகையாகவும் மாற்றி வருகின்றனர். இவற்றை முன்னெடுப்பவர்கள் தான் கட்சிகளின் அமைப்பாளராக உள்ளனர் அல்லது முதலமைச்சர்களாக வர துடிக்கின்றனர். இன்னும் ஒருவர் யாழ்ப்பாணத்தை தாருங்கோ என்கிறார். யாழ் பல்கலையின்
கலைப்படத்துக்குள் ஆரம்பித்து இப்போது அந்த சுகர் டாடி கலாச்சாரம் எங்கும் பரவி கிடக்கின்றது. வெளிநாடுகளில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் சுகர் மாமா சுகர் டேடி அப்படின்னா என்னன்னு சொல்லி. அதாவது வயது அதிகமாக இருக்கின்ற ஒரு ஆடவர் அல்லது ஒரு ஆண், வயது முதிர்ந்தவர், அதே போல வயது முதிர்ந்த பெண்மணி வயதில் இளையவர்களுடன் பைனான்சியல் அதாவது நிதியை அடிப்படையாக வைத்து பேரம் பேசி ஒருவித குறிப்பிட்ட வருட ஒரு உறவில் ஈடுபட்டுக் கொள்வது அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு ரகசியமான உறவை வைத்துக் கொள்வது. இதன் பின்னராக இவர்களுடைய அந்த நிதியியல் சார்ந்த உறவு முறிவடைகின்ற பொழுது உடலியல் ரீதியான இந்த உறவும் முறிவடைந்து விடும். இளம் பெண்கள் இந்த சுகர் டாடிகள் விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும்.